இன்னைக்கு காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே வேணும் வந்துட்டு வா கோயில் போயிட்டு வரலாம், இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னாங்க. ஓகே, ரொம்ப நல்லதாக போச்சு. நம்ம பிளான் பண்ணால் ஒன்றுமே நடக்காது, சரி திடீர்னு பிளானாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிவிட்டோம். அதே மாதிரி சூப்பராக பிளான் முடிஞ்சு 11:30க்குலாம் நாங்கள் வந்து பிள்ளையார்பட்டி ரீச் ஆகிட்டோம். சாமியும் பார்த்து முடிச்சிட்டோம். விவிஷா குட்டிக்கு கோயில் ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ நல்லா விவரம் தெரிஞ்சு கொஞ்சம் வரல, ஸோ அதனால் கோயிலுக்குள்ளே ஓடிட்டு இருந்தால் அந்த ஸ்பேஸ் குழந்தைங்களுக்கு நிறையா இருந்தாவே ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. ஜாலியாக கோயிலில் விளையாடிட்டு இருந்தால் அவளை கூட்டிகிட்டு வரதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி நல்லா விளையாடுறாளே, பக்கத்தில் இருக்க குபேரன் கோயிலுக்கு போவோமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பக்கத்தில் போய் பார்த்தா குபேரன் கோயில் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருந்துச்சுங்க. நான் சின்ன பிள்ளையில பார்த்ததுக்கும் அதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்தது. குபேரன் கோயில் பற்றி உங்களுக்கு தெரியும்னா கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே வந்து காரைக்குடி பக்கத்தில் இருக்குது. என்ன டிக்கெட்லாம் வச்சுருந்தாங்க பக்கத்தில் வந்து விளையாடுறதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் அப்படியே ஜாலியாக போவோம். ஆனால் இப்போ டிக்கெட்லாம் வச்சுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் நாங்கள் விளையாண்டதையும் காட்டிட்டு பாப்பாவுக்கும் அப்படியே நல்லா ஜாலியாக காட்டிகிட்டு இருந்தோம். அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த அனிமல்ஸ்லாம் வச்சுருக்கோம். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப குஷியாக இருந்தால். ஆனால் என்ன அதெல்லாம் தொடக்கூட இல்லை, ஏன்னா பயந்துக்கிட்டே தொடலை. பட் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக ஒரு இடம் வேணும்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போங்க. இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஓகே, இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.